and vanakkam. Welcome to my channel with love Jennifer. Yes, நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் சில வாரங்களா நம்ம வந்து soap making பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு soap பண்ண போறேன். ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படினா வந்து ஃபுல்லாவே ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படிங்கிற மாதிரி வெறும் ரோஸ் அப்படினு ஃபுல்லா ரோஸ் வச்சு சோப் பண்ண போறோம். சோ இதுக்கு பேரு ரோஸ் சோப்னு சொல்லலாமா இல்ல ரோஸ் சோப் அப்படினு சொல்லலாமா அப்படினு தெரியல. நான் ஏன் இவ்வளவு பில்ட் அப் கொடுக்கறேன் அப்படினா அதுக்கு நீங்க வந்து இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிரும் அதுல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் இன்ஃபியூஸ்ட் ஆயில், இந்த மாதிரி நிறைய வந்து இதுல விஷயங்கள் நம்ம போட போறோம் அப்படிங்கிறது நான் என்னுடைய இந்த இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் நீங்க கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ப்ரோக்ராம். ஓகே, சோ இப்போ இதோட இந்த ரெசிபியோட இன்கிரிடியன்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் இப்போ வந்து இந்த இதுல பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து சோப் செய்ய போறோம். சோ அதுக்கு அளவுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா 480 grams, ஆலிவ் ஆயில் 288 grams, கேஸ்டர் ஆயில் 48 grams, ஷியா பட்டர் 144 grams, rose hydrosol water 316 grams, lye 139 grams, rose powder 15 grams, French pink clay 15 grams, and rose essential oil 30 grams, and rose petals 250 grams. Yes, நிறைய வந்துட்டு ரோஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதுல கேட்டிருக்கோம். இதுல வந்து எல்லாமே கொஞ்சம் மிக்சர் வேலையெல்லாம் இருக்கு. சோ அது எப்படின்றத நான் வந்து ப்ராசஸ் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்து நீங்க இந்த கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு நீங்க அதை வந்து அடுப்புல வச்சுட்டு அந்த 250 grams ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்லா போட்டுட்டு அது ஃப்ரெஷ் நல்லா அழகா சூப்பரா இருக்க பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கி அதை நீங்க வந்து ஆயில வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும். சோ இன்ஃபியூஸ்ட் ஆயில்ன்றது அதுதான். அதை நீங்க வேற எந்த ஆயிலோடையும் பண்ண வேண்டாம். கோகனட் ஆயில்ல நீங்க ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு நீங்க செய்யலாம். அண்ட் ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர் இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம், பல வீடியோஸ் சோப் மேக்கிங்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா வாட்டர் அண்ட் லை தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர் வித் லை மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நான் இங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க வாட்டர் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசுவலா நீங்க வந்து லை அண்ட் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுவீங்க. மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். கொஞ்ச நேரத்துல அது ஹீட் கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயில்ல மிக்ஸ் பண்ணுவோம். பட் ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர் இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க லை போடுறப்போ அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா இருக்கிறனால அந்த நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் அதுல அழிஞ்சிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க என்னோட காஃபி சோப்ல இந்த மெத்தடை பார்த்திருப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுல போய் பார்க்கலாம். ஃபுல்லா வந்து நீங்க ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டரை வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆக்கிக்கணும். ஐஸ் கியூப்ஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த அளவு எவ்வளவோ எடுத்துட்டு அதை ஐஸ் கியூப்ஸ் ஆக்கிட்டு அதை லையோட மிக்ஸ் பண்ணணும். சோ தட் அந்த ஹீட் ஜெனரேட் ஆகுறதும் பிளஸ் இந்த கோல்டும் ரெண்டும் சேர்ந்து அந்த ரியாக்ஷன் வந்து கலந்து வர்றப்போ இல்ல ஹைட்ரோசல் வாட்டர்ல இருக்கிற நல்ல அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அப்படியே தங்கிடும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் நீங்க செய்யறப்போ அதை சுத்தி வந்து நார்மல் ஐஸ் கியூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து அதாவது ஒரு அண்டா மாதிரி அதுக்கு மேல ஒரு ஐஸ் கியூப்ஸ் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு சென்டர்ல வந்துட்டு நம்ம அந்த எந்த பவுல் வைக்கிறீங்களோ அந்த பவுல் வச்சுட்டு அதுல ஹைட்ரோசல் வாட்டர் கியூப்ஸா இருக்கிறது பிளஸ் வந்துட்டு லை இது போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி லை வித் ஹைட்ரோசல் வாட்டர் இங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆயில்ஸ். நான் ஆயில்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுல ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் இன்ஃபியூஸ்டு கோகனட் ஆயில், அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் இன்ஃபியூஸ்ட் கோகனட் ஆயில் இருக்கு. இப்போ இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாமா? எஸ், இதோட என்னென்ன பிளஸ் இருக்கு இந்த சோப்ல அப்படின்னு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் திங். இந்த ஆயில்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுல நான் ஷியா பட்டரும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஷியா பட்டர் வந்து அப்படியே போடக்கூடாது, அதை வந்து மெல்ட் பண்ணி போடணும். பட் அந்த மெல்ட் பண்ணி போடுறப்போ அதோட டெம்பரேச்சர் அண்ட் மற்ற ஆயிலோட எல்லாத்தோட டெம்பரேச்சரும் வந்து ஒன்னா இருக்கணும். அட் த சேம் டைம் லை இதுவும் ஒன்னா இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்றப்போ. அந்த ப்ராசஸும் நீங்க வந்து எங்களோட இதுக்கு முன்னாடி சென்சிட்டிவ் சோப் வந்து எப்படி பண்றது நான் சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ அதுல ஷியா பட்டர் மிக்ஸ் பண்றது எப்படின்றது இருக்கும். ஸோ யூ கேன் செக் தட் வீடியோ அவுட் இஃப் யூ ஆர் இன் டவுட். ஓகே, சோ இப்போ இதோட பிளஸ்க்கு வந்து நான் ஆக்சுவலி ஒரு பெரிய பிட்டே எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த சோப்க்கு வந்து அவ்வளோ பிளஸ் இருக்கு, மைனஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நிறைய எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே வந்து ஜாலியா யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
ரோஸ் வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்றதுனால, அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆயில்ல இன்ஃபியூஸ் பண்றதுனால இருக்க பிளஸ் என்னன்னு பாருங்க. பெட்டல்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட் அண்ட் சாஃப்டா இருக்கனால நமக்கு ஸ்கின்னுமே வந்து சாஃப்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆகும். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கறனால ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் ஆகும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் பிளெமிஷஸ் ஃபேட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதுல இருக்கிற பிளஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் இரிட்டேஷன் போகும், ஸ்கின் ரெட்னஸ் போகும், இன்ஃபெக்ஷன் போகும், கட்ஸ், ஸ்கார்ஸ் இல்லனா பர்ன்ஸ் ஏதாவது ஃபேஸ்ல இருந்ததுன்னா அது கூட போகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ஹான்சஸ் த மூட். நீங்க ஏதாவது ரொம்ப வந்து கடுப்பா ஒரு மாதிரி வந்து ஒரு பேட் மூட்ல இருந்தீங்கன்னா இந்த சோப் போட்டு அன்னைக்கு வந்து குளிச்சீங்கன்னா அப்படியே வா ஓகே இட்ஸ் a குட் டே அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட மூடே வந்து மாறிடும், பாசிட்டிவா மாறுற மாதிரி. அண்ட் ஹெட் ஏக் போகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் பவுடர் இதுல யூஸ் பண்ணிருக்கோம். அதுல இருக்கிற பிளஸஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a natural exfoliator, natural cleanser, natural coolant and prevents aging. வயசாகிற மாதிரி இருக்கிறத அது ப்ரிவென்ட் பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா அது போயிடும் அண்ட் கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ் எசென்ஷியல் ஆயில். இருக்கிறதுலயே ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் த பெஸ்டஸ்ட் எசென்ஷியல் ஆயில் எது அப்படின்னா கண்டிப்பா ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறது நிறைய பேரோட இது ஐ மீன் தட்ஸ் த வியூ அண்ட் தட் இஸ் த ஃபேக்ட் ஆல்சோ. அது மட்டும் இல்லாம அது வந்து இட் ரெடியூசஸ் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் பெயின். ஒரு சோப்புக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னா அது வந்து வாவ் இல்ல. சோ அண்ட் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் வந்து நம்ம French pink clay அது யூஸ் பண்றோம். அது யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து டீடாக்சிஃபை பண்ணும், டெட் ஸ்கின் செல்ஸ் ஏதாவது இருந்தா அதை போக்கும், ஆக்னே இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணும், ஸ்கின் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் போயிடும் அண்ட் சன் டேமேஜ்டு ஸ்கின்னா இருந்தா French pink clay is very good for skin. ஸோ ஓவராலா இந்த சோப் நீங்க போடுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பிளஸ் என்னன்னா, இட் ரிலாக்ஸஸ் த பாடி, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும், க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும், ட்ரை ஸ்கின் இருந்தால் அதை நரிஷ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியானது, பிளஸ் வந்து கிளென்ஸ் பண்ணும், பியூரிஃபை பண்ணும், ஃபர்ம்ஸ் அண்ட் டோன்ஸ் த ஸ்கின். அப்பாடா எனக்கு வாயே வலிக்குதுங்க இதுல இருக்கிற பிளஸ் எல்லாம் சொல்லி. சோ திஸ் இஸ் த ரீசன் ஐ டோல்ட் யூ, நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த சோப் செய்யறதுக்கு அப்படின்னு. சோ இப்போ நான் கண்டிப்பா சொல்லலாம், ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் பாடணும் அப்படின்னா இந்த சோப் நீங்க வந்து கண்டிப்பா செஞ்சு யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் ஓன். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் or if you want to buy it from us, definitely you can call us or text us. எங்களோட பேஜ் வந்துட்டு Nature's Joy இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும் அண்ட் FB-லயும் இருக்கும். இல்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்னா 8667832012. இது மட்டும் இல்லாம இன்கேஸ் நீங்க வந்து இந்த சோப் அப்படியே பல்கா செஞ்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் யூ கேன் கால் அஸ். நீங்க வீட்டுக்கு வந்தும் இந்த சோப் செஞ்சு எடுத்துட்டு போகலாம். இல்ல சோப் மேக்கிங் உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். சோ எஸ் இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஈஸி. எஸ் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா French clay பவுடர் அண்ட் ரோஸ் பவுடர் இது ரெண்டுமே இருக்கு. நான் சொன்ன அளவுக்கு எடுத்து வச்சிடுங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணிட போறோம். ஏன்னா நம்ம வந்து லம்ப்ஸ் கட்டி வந்துட்டு நம்ம நிறைய ஃபுல்லா இருக்கிறப்போ கலந்தோம் அப்படின்னா அது அப்படியே இந்த பவுடர் போடுறப்போ அதுல அப்படியே வந்து ஃபுல்லா கட்டி கட்டியா உருண்டையா ஆயிடும். அதுதான் லம்ப்ஸ். ஸோ அது இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே இதை வந்து கலந்து வச்சுக்கிறோம். ஓகே, எந்த பவுடர் போடுறோம் அப்படின்னாலும் இதுதான் ப்ரொசீஜர். நம்ம பீட்ரூட் சோப் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதுலயுமே நம்ம வந்து பீட்ரூட் பவுடர் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்.
wear gloves before using this light. Smelling so good. ஏனா ரோஸ்னாலே நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல். அதுலயும் வந்து full and full ரோஸ் வச்சு நம்ம பண்ணிருக்கோம். இதுல ஸ்கின் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படி நம்ம வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொன்னேன். and அது மட்டும் இல்லாம இப்போ இதோட கலர் பாத்தீங்கன்னா it is not in rose color. ஏன் அப்படினா இது வந்து நம்ம எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் ஆல் தி ஆயில்ஸ். சோ இது ஆயிலோட கலர் தான் பேஸா வந்திருக்கு. இல்ல நமக்கு இது வந்து ரோஸ் கலர்ல வரணும் அப்படினா nothing, it's just we have to use some colors. பட் ஆனா அந்த கலர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படினா it is again chemical. சோ கொஞ்சமாச்சு கெமிக்கல் அதுல வந்து சேரணும். சேர்ந்தா மட்டும் தான் இதோட கலர் வந்து நம்ம மாத்த முடியும். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் லைக் no chemical அப்படிங்கிறதுக்காக மெயினா நான் எந்த கலருமே வந்து சேர்க்கல. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரோஸோ. ஏன்னா உங்க கண்ணால தான் நீங்க பாத்தீங்க எல்லாமே நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது மேல வந்து லைட்டா நான் ஒரு ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஷேப் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க.
பத்தின எந்த queries இருந்தாலும் we will definitely answer it in the next video. உங்களுக்கு வந்து நீங்க சோப் பண்றவங்களா இருக்கலாம், எங்க கிட்ட கிளாஸ் வந்தவங்களா இருக்கலாம், வராதவங்களா இருக்கலாம், whoever it is, உங்களுடைய questions கண்டிப்பா நாங்க ஆன்சர் பண்ணுவோம். So thank you so much and என்னுடைய சேனலை subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you. This is Jennifer. Bye.